ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அவரிடத்துல நான் ஒரு பணிவான விண்ணப்பம் என்ன அப்படின்னா, இந்த தொடக்கத்தில் 1.5 மணி நேரம் பேசுவார்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதுல 2 சிரமம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. 1.5 மணி நேரம் நான் என்ன பேசுறதுன்னு சிரமப்படணும் ஒண்ணு. 2வது 1.5 மணி நேரம் பேசுவார்னு சொன்ன உடனே சபையில் ஒரு சின்ன சலசலப்பு. 1.5 மணி நேரமா? இல்ல 4 பேர் வாட்ச் பார்ப்பாங்க. 1.5 மணி நேரமா? அதனால இனிமேல் பேசுவார், அவர் பேசுவார் அப்படின்னா மக்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள். 15 நிமிஷத்துல முடிச்சிருவான், 20 நிமிஷத்துல முடிச்சிருவான். அப்புறம் பேச்சு சுவாரஸ்யமா இருக்க 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 சபை என்ன நினைக்க ஆரம்பிச்சிடும், இன்னும் 10 நிமிஷம் பேச மாட்டாரா, இன்னும் 20 நிமிஷம் பேச மாட்டாரா? அப்படி போனா தான் அது வெற்றி. நீங்க எடுத்த எடுப்புல 1.5 மணி நேரம் பேசுவார்னு சொல்லி நான் 10வது நிமிஷத்திலேயே சொதப்ப ஆரம்பிச்சு பெரிய சிக்கலா போயிடும். அதனால சைக்கலாஜிக்கலா இனி 1.5 மணி நேரம்னு சொல்லப்படாது, பேசுவார். ரொம்ப நல்ல சபை. நம்ம ஊர்ல எதுக்கோ கூட்டம் கூடும், நல்ல விஷயத்துக்கு கூடாது. ஆனா இங்க ஒரு அழைப்பு கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப நாமினலா தானே வச்சிருப்பீங்க. எவ்வளவு? வருஷத்துக்கு 300 ரூபா. அதுவும் கட்டாயம் இல்லை, அதான் சிக்கலை. நம்ம ஊர்ல எப்படின்னா வருஷத்துக்கு 300 ரூபாய் பிராக்கெட்ல அதுவும் கட்டாயம் இல்லைன்னா போதாது நம்ம ஆளுகளுக்கு. எது எதுக்கோ, அதாவது இலவசமா கொடுத்தா எது எதையோ வாங்குறான். ஆனா ஒரு அற்புதமான கருத்துக்கள் கிடைக்கக்கூடிய, நகைச்சுவை கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் சரி, சந்தா கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, வந்து ரசியுங்கள் என்று அழைப்பு கொடுத்தாலும் கூட வருவதற்கு மறுக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பில் ஒரு 7 மணி அளவில் இந்த அரங்கமே நிறைந்திருக்கிறதே. அதனால் ஈரோடு என்பது ரசிகர்களின் நகரம் என்பதை நிரூபித்திருக்கிறது. என்னமாவது ஒரு தலைப்பு கொடுங்கன்னு கேட்டார். பேசுறதே உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பெரியவர்களே, இங்க முன்னாடி இருக்கிறவங்களாம் ரொம்ப பெரியவங்க, என்னை விட வயசுல மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க. இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. என்ன சொன்னாலும் சிரிப்பான், எதுவும் சொல்லலைன்னா ரொம்ப சிரிப்பான். அப்பா சத்தம் இல்லாம இருக்காரியா, வெரி குட், கீப் இட் அப்மா. ஆனா பெரியவங்களை, அந்த ஐயா மாதிரி பெரியவங்களை அவங்க வாய் விட்டு சிரிக்கிறது அப்படிங்கிறது, அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான காரியம். அதை செய்ய வேண்டிய இடர்பாடான கஷ்டமான ஒரு காரியம் இப்ப என்னோட முன்னாலே நிற்கிறது. சென்னை நகைச்சுவை மன்றத்தில் கே பாலச்சந்தர் சொன்னது சக்திவேல் சொன்னார். அங்க ஒரு நகைச்சுவை மன்றத்தில் ஒரு நகைச்சுவை, அந்த சென்னை நகைச்சுவை மன்ற கூட்டத்தில் ஒண்ணுல நானும் இந்த நாடக நடிகர் எஸ்வி சேகர் இருக்கார் இல்லைங்களா, நாங்கள் 2 பேரும் தான் சிறப்பு பேச்சாளர்கள். சென்னையில் காமராஜ் ஹாலில், காமராஜ் ஹால்னு சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வருது. காமராஜ் உபயோகப்படுத்தின அந்த அவர் கார் இருக்கு இல்லையா, காமராஜர் அவர்கள் உபயோகப்படுத்தின கார் இப்பவும் அந்த ஹாலில் நிறுத்தி வச்சிருக்காங்க, நினைவு சின்னமா வச்சிருக்கிறாங்க. இப்ப காமராஜர் உபயோகப்படுத்தின கார் இருக்கிறது, காமராஜர் பெயரிலே மண்டபம் இருக்கிறது. காமராஜர் மட்டும் இல்லை, காமராஜர் என்பது ஆளை சொல்லவில்லை. புரிகிறவர்கள் புரிந்து கொள்க. காமராஜரோட காரை பொக்கிஷமா வச்சு பாதுகாக்கக்கூடிய சமுதாயம் காமராஜருடைய அரசியலை அல்லவா பாதுகாப்பாக வைத்து போஷித்திருக்க வேண்டும். ஆனா காரத்தான் வச்சு, ஏன்னு கேட்டேன், காரத்தான் எங்களால மெயின்டைன் பண்ண முடியுங்கிறாங்க.
காமராஜ் பிரின்சிபல்ஸ், காமராஜ் பாலிசி, காமராஜ் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு, கே பிளான். பதவியிலிருந்து வயதானவர்கள்லாம் விலகி கட்சி பணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதுல இன்னைக்கு சொன்னா வருவாங்களா? வேணா உட்கார்ந்துருக்க சேர்ல இருந்து எந்திரிச்சு ஒரு ரவுண்டு சுத்திட்டு அந்த சேர்லயே உட்கார்ந்துக்கிடுவாங்க. அந்த ஹாலில் நானும் எஸ் வி சேகரும் ஒரு கூட்டம், சிறப்பு பேச்சாளர். அவர் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டார், ஷூட்டிங்கில் எதுலையோ சிக்கிக்கிட்டாரா இல்லை டிராஃபிக்கில் சிக்கிக்கிட்டாரா தெரியல. அவர் வர தாமதம் ஆயிடுச்சு, என்னைய பேச சொல்லிட்டாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி தான் 1 மணி நேரம் பேசுங்கன்ட்டாங்க. எக்கோ 1 மணி நேரம் பேச சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன். 1 மணி நேரம் முடிய போறது. ஆகவே பெரியோர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிக்க போறேன். ஆகவே பெரியோர்களே அப்படின்னு யாராவது சொன்னா அது அநேகமாக அந்த பேச்சாளர் அந்த பேச்சை முடிக்கிற தருவாயில தான் சொல்லுவார். ஆனா எல்லா பேச்சாளர்களும் அந்த சட்டத்துக்கு உட்படுவதில்லை. ஆகவே பெரியோர்களேன்னு ஆரம்பிச்சு முடிக்க போறாருன்னு நினைச்சோம்னா அப்பதான் தொடங்குவார். புரியுதுங்களா? நான் ஆகவே பேச்சாளர்களே அப்படின்னு ஆரம்பிச்சோம். முடிக்க போறாருன்னு செக்ரட்டரி அங்க சேகரன் செக்ரட்டரி அவர் என்கிட்ட ப்ரொஃபஸர் அப்படி எஸ் வி சேகர்னா வரல, அவர் வர்ற வரைக்கும் பேசுங்கன்ட்டார். இது எவ்வளவு பெரிய சோதனை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு எந்த சோதனை வேணாலும் வரலாம். அன்பில்லாத பொஞ்சாதி கூட வாச்சிடலாம். ஆனா ஒருத்தர் வரல, அவர் வர்ற வரைக்கும் பேசுங்கன்னா அவர் எப்ப வருவாரு? நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனை பாருங்களேன். அவர் வர்ற வரைக்கும் பேசுங்கிறாரு, பிராக்கெட்டே இல்லாம. அவர் வர்ற வரைக்கும் பேசுங்க. எப்பயா வருவாருன்னு கேட்கவும் முடியல. மைக்ல எப்படி கேட்கறது? ஓகே அப்படின்ட்டு நான் பேசிட்டே இருக்கிறேன். எஸ் வி சேகர் வந்துட்டார். ஒரு 10 நிமிஷம், நல்ல வேளை 10-15 நிமிஷத்துல வந்துட்டார். வந்தோடனே வணக்கம், நல்ல வேளை எஸ் வி சேகர் வந்துட்டார்கள், நன்றி வணக்கம்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். அதில் பெஸ்ட் ஜோக் கேளுங்க. அப்ப நான் அவர் பேச வந்தார். நான் அவர் வந்த உடனே சொன்னேன், நல்ல வேளை வந்தீங்க, நீங்க வர்ற வரைக்கும் என்னைய பேச சொன்னாங்க, நீங்க எப்ப வருவீங்களோன்னு நான் பதறி பதறி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நாளை கழிச்சு வந்தீங்கன்னா நான் என்ன 2 நாள் விட்டு வந்தாருன்னு வைங்க, மறந்துட்டேன் அப்படின்ட்டு 2 நாள் கழிச்சு வந்தா நான் 2 நாள் பேசிக்கிட்டு இருக்கவா, நல்ல வேளை வந்தீங்க, ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு உட்கார்ந்துட்டேன். அவர் வந்தார். அதான் ஸ்பான்டேனியஸ் ஜோக். எஸ் வி சேகர் வந்தார். பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார்கள், நான் வர்ற வரைக்கும் அவரை பேச சொன்னதா சொன்னாங்க. ஆனா செக்ரட்டரி சேகரன் எனக்கு போன்ல என்ன சொன்னார்னா, ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னா. இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்? ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க சீக்கிரம் வந்துருங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கார், நீங்க சீக்கிரம் வந்துருங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் பேசிக்கிட்டு இருக்கார், மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வந்துருங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு பேர் தான் இரட்டுற மொழிகள். அது மாதிரி பேசுறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் பேச்ச கேட்கறதுங்கிறது. பேச்ச கேட்கறது ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்க. என்கிட்ட கேட்டா பேசுறது கூட எளிது, கேட்கறது தான் கஷ்டம். இந்த மொபைல் போன்லாம் அதில் போட்டிருக்காரு சைலண்ட் மோட்ல. அதாவது சைலண்ட் மோடுங்கிறத ஒரு பேச்சாளர் ஒரு ஊர்ல சொன்னாரு. அது பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய அங்கத சுவை பாருங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தயவு செய்து எல்லாரும் அவர்களுடைய கைபேசியை மன்மோகன் மோடில் போட்டு விடவும். அதாவது ஒரு சின்ன ஜோக் மாதிரி தெரிகிற ஒரு விஷயத்துல எவ்வளவு பெரிய சமூக அங்கதம், அதாவது சோசியல் சட்டையர். சும்மா சாதாரண ஒரு வார்த்தை தானே. தயவு செய்து எல்லாரும் மன்மோகன் மோடில் போட்டு விடுங்கள் அப்படின்னா அதுல எவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறாரு பாருங்களேன். எதுவும் தெரியாதுன்னா என்னங்க அர்த்தம்? எதுவும் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? ரஷ்யால போய் ஆர் யூ டாக்டர் மன்மோகன் சிங், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஐ எம் சாரி, ஐ டு நாட் நோ
இது என்னையா வாட் இஸ் திஸ் என்ன அந்த அந்த அது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த பேச்சாளரை. அந்த பேச்சாளரை ஒன்னு சொல்றேன் கேளுங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சிறந்த நகைச்சுவையாளர்களாக மாறிவிடுவார்கள். அதான் உண்மை. ரொம்ப ரொம்ப வேதனை ஆகி போச்சுன்னு வைங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ரொம்ப வேதனை ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்ப நகைச்சுவை மன்றங்கள்லயே பல கூட்டங்கள்ல பார்த்திருக்கேன். ஒருத்தர் அரை மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஜோக்குன்னு நினைச்சு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜோக்குன்னு நினைச்சு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. முதல் அரை மணி நேரத்துக்கு சபையில ஒரு சிரிப்பு சத்தம் இருக்காது. கடைசி அரை மணி நேரத்துக்கு ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கும். என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்றானையான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பேச்சாளர் பரவாயில்ல, முதல் அரை மணி நேரம் தோற்றாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் ஜெயித்து விட்டேன். ஜெயிக்கல. ஆனா அவர் ரொம்ப அந்த 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 ஒரு தலைவனுடைய தன்மையை நினைத்து நினைத்து நொந்து நொந்து நொம்பலப்பட்டு ஒரு செல்போனை சைலண்ட் மோட்ல போடுங்கிறத, செல்போனை மன்மோகன் மோட்ல போடுங்கன்னு சொல்றாருன்னா அவர் எவ்வளவு வெக்ஸ் ஆயிருப்பார். அந்த அந்த அமைப்பை நினைச்சு எவ்வளவு வெக்ஸ் ஆயிருப்பார்னு யோசிச்சுப்பார். அது ஏன் அந்த செல்போனை அந்த சைலண்ட் மோட்ல போடணும் அப்படின்னா, அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு 200 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, மேடையில ஒரு 7-8 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லார்ட்டையும் இப்ப செல்போன் இருக்கு. செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. எங்க வீட்டுக்கு கீரை போடுற பாட்டி அம்மா கூட செல்போன் வச்சிருக்கு. வீட்டுக்காரி அரைக்கீரை வாங்கிட்டு இருக்கல, அவளுக்கு போன் கால் வருது. அவ உடனே எடுத்து, நான் தான் ராக்காயி பேசுறேன், வாரேம்மா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கேன். எப்படியா? அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கேன், இப்ப வந்துடுறேம்மா, லிப்ட் ஒர்க் பண்ணுதா? யாரு? கீரை விற்கிற பாட்டி. லிப்ட் ஒர்க் பண்ணுதா? அங்க இருந்து அந்த அம்மா, லிப்ட் ஒர்க் பண்ணுது பாட்டி, சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன், இதோ வந்துடுறேன். ஓகே, வந்து எல்லாம் இங்கிலீஷ் தான். அவ கீரை விற்கிற கிளவி பேசுறதுல பாதிக்கு பாதி இங்கிலீஷ் தான். கீரைக்கு மட்டும் என்ன இங்கிலீஷ் வார்த்தைன்னு அவளுக்கு தெரியாது. இந்த அவ விற்கிறாள கீரை, அதுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தைன்னு கேளுங்க. சும்மா இரியா, இதெல்லாமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விற்க முடியும்? விற்கிறதுக்கு என்ன? இப்ப நீங்க ஆளாளுக்கு ஒரு நேரத்தில் ஒரு போன் வந்ததுன்னு வைங்களேன். இப்ப இந்த மனசை பார்த்துக்க நல்லபடிங்கிற தலைப்புக்குள்ளேயே வச்சு சொல்றேன். கருவிகளை நாம் கையாளுவது நல்லதா, கருவிகள் நம்மை கையாளுவது நல்லதா? இது ஒரு கேள்வி. மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கருவிகளை கையாளுவார்கள். மனசை அலபாய விடுறவங்க கருவிகளின் கையில் கருவிகளாகி விடுவார்கள். எது மனிதனுக்கு நல்லது? கருவிகளை நாம் கையாளுவது நல்லதா, அல்லது கருவிகள் நம்மை கையாளுவது நல்லதா? யோசிச்சு பாருங்க. கருவிகளை நாம தான் கையாளணும். டென்ஷன்ல இருக்கான் சார், இன்னைக்கு மதியானம் வரைக்கும் ஒரு காலம் வரல சார். எப்படியா சார்? யூஸ்வலா மார்னிங் 7ல இருந்து 12 o'clock ஒரு 6-7 கால்ஸ் வந்துடும் சார். என்னன்னு தெரியல, ஒரு காலம் வரல சார், டென்ஷனா இருக்கு சாருங்கிறாங்க. வராட்டா நல்லதுன்னு என்னடா? டென்ஷனா இருக்கு சார். அது ஒண்ணு. ஒரு மெசேஜ் வரல சார். மெசேஜ் வராட்டா என்ன? மேடையிலே சில ஆள் பார்த்திருக்கேன், எங்க பேச்சாளர்களே சில பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு பேச்சை கவனிப்பானா, அந்த கீழே டேபிள் கடியில் அதை வச்சுக்கிட்டு இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கான், இந்த செல்போனை நோண்டிட்டு. இப்ப நீங்க 200 பேர் வச்சிருக்கீங்க, 200 பேர் கையிலையும் செல்போன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் போன் கால் வந்தது, ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டு வந்தீங்க. டீசெண்டா இருக்கவங்க தான் எந்திரிச்சு போவாங்க. டீசெண்டா இருக்கவங்க தான் சபையில டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு எந்திரிச்சு போவாங்க. ரொம்ப டீசெண்டா இருக்கவங்க அங்கேயே உட்கார்ந்து அப்புறம் எனக்கு எனக்கு பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அது நான் இங்க சொன்னா ஞாபகம் இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு இதே மாதிரி க்ளோஸ்ட் ஆடிட்டோரியத்தில் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு.
கரெக்டா 2வது 3வது வருஷத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறவனுக்கும் கல்ச்சருக்கும் சம்பந்தம் இல்லை. ஒழுங்கா உடை உடுத்தி இருக்கவனுக்கும் பண்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன். அவ்வளவு அற்புதமா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கார். போன் வந்தா என்ன பண்ணணும்? ஒன்னு சபைக்குள்ள வர்றையிலே சைலண்ட் மோட்ல போடணும். அதான் சரியான முறை. அப்படி இல்லைன்னா போன் கால் வந்தவொடனே மெதுவா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசணும். பெஸ்ட் சைலண்ட் மோட்ல போடுறது தான் பெஸ்ட். 1 மணி நேரம் கூட்டம் நடக்க போது அந்த 1 மணி நேரத்தை அந்த கூட்டத்துக்கு டிவோட் பண்ண முடியாதவங்க கூட்டத்துக்கு வர வேண்டாங்கிறேன். அவ்வளவு அவசரமா கால் வருதுன்னா அட்லீஸ்ட் நீங்க வெளியே நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருங்க. போன் வரையில அட்டன் பண்ணிக்கங்க, கூட்டத்தையும் கேட்டுக்கங்க. நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு நான் ஒரு கிறுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கல அவருக்கு போன் வந்ததுன்னா அந்த இவ்வளவு சவுண்டாங்க. நீ பேச்ச நிறுத்தப்பா. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சவுண்டா சார்? 3வது வருஷத்துல இருந்து கப்புன்னு என் காதுல அடிக்குத. நீ பேச்ச நிறுத்தப்பா. யார சொல்றான்? என்னைய சொல்றானா இல்ல அந்த பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கவன சொல்றானா? யார சொல்றான்? நீ பேச்ச அடுத்த வாக்கியத்தை கேளுங்க. அடுத்த வாக்கியம் தான் ரொம்ப ஷாக்கிங். நீலாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பேச்சா? நீலாம் ஒரு மனுஷன், உனக்கெல்லாம் ஒரு பேச்சா? நீ பேச்ச நிறுத்து. 5000 ரூபாய வாங்கிட்டு 2 நாள்ல தர்றேன்னு சொன்னியடா, கொடுத்தியா? நீ சொல்ல காப்பாற்ற முடியாதவனுக்குலாம் என்னடா பேச்சு? பேச்ச நிறுத்து அப்படின்னு கப்புன்னு. அது அவன் கையில போன் வச்சிருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இப்பதான் ரொம்ப சாபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா வந்துருச்சா, எப்படி வச்சிருக்காங்க. அதுவும் அதுக்கு என்னமோ இல்லாம சொல்றான். ஐபேடு போனு என்னமோ ஐபோனு என்னமோ இல்லாம சொல்றேன். எனக்கு ஒரு எழுதியும் தெரியாது. எனக்கு அந்த சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆன், ஹலோ, மெசேஜ் இவ்வளவுதான் தெரியும். என் பேத்தி பேரனுக்கு என்னென்னமோ தெரியுது. அதில் இதுல என்ன கொடுமை ஆகி போச்சு. அப்புறம் பல்ல கடிச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இப்படி ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர்றேன். ஒரு 75-80 வயசு பாட்டி மெதுவா தம்பி அப்படின்னுச்சு. என்னம்மா? நல்லா பேசுறீங்க தம்பி, ஆனா உங்களுக்கு சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்றேன். யார்கிட்டையாவது கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுத்துருங்க தம்பி. கடுப்பாது. 5வது வரிசையில் உட்கார்ந்துருக்க பாட்டி முடிவுக்கே வந்துட்டா. என்ன முடிவுக்குன்னா, இவன் பேசுறவன் தான் அந்த ஆள்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. ஏன்னா அவன் அப்படித்தான் பேசியிருக்கான். 5000 ரூபாய் வாங்கிட்டு 2 நாள்ல தர்றேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாதவனுக்குலாம் என்னடா பேச்சு? பேச்ச நிறுத்துறாங்கிறா. பாட்டி முடிவுக்கு வந்துட்டா. அண்ணன் பாட்டிட்ட சொல்லி, பாட்டி நான் இல்ல பாட்டி அதுனா பாட்டி விட மாட்டேங்கிறா. அது எப்படி? நீ வாங்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தில் வச்சு அந்த ஆளு சொல்லுவாரா? இதுதான் பிரச்சனை. செல்போன் ஹாலில் வச்சு பேசினா இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இந்த ரிங்டோன்லாம் எல்லாம் இங்க இருக்கவங்களாம் பெரியவங்க, ஒரு நல்ல ஒரு இசை நல்ல அது மாதிரி வைக்கணும். இந்த இளைஞர்கள் வச்சிருக்கிறத பார்த்துறீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் நடைப்பயிற்சி எங்கள் மதுரையில் எங்கள் சொக்கிகுளம் ஏரியாவில் போயிட்டு இருக்கேன். திடீர்னு பின்னாடி நாய் குறைக்குது. எனக்கு பின்னாடி நெசமாங்க உண்மை நாய் ஏதோ வருதுன்னு பதறி போய் ஓரமா ஒதுங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பையன் ஹலோ அப்படி, அதாவது ஏதோ ஒரு நாய்கிட்ட பேசுறான். ரிங்டோன்ல நாய் குறைக்கிற சத்தத்தையா வைப்பான்? உண்மையிலேங்க நாய் குறைக்கிற சத்தத்தை ரிங்டோனா வச்சிருக்கான். அப்படிங்குது. நான் நாய் தான் கடிக்க வருதாக்குன்னு பதறி போய் பார்த்தா போடா லூசுன்ட்டு அவன் ஹலோங்கிறான். யார? நாய. ஒரு சாஃப்டா, ஒரு மென்மையா, ஒரு நல்ல ஏதாவது ஒரு டியூனு. அது சில ஆளுங்க ரொம்ப பக்தி காரணமா சாமி பாட்டுலாம் வச்சிருப்பாங்க. எதுல? ரிங்டோன்ல.
கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சாமி பாட்டையெல்லாம் ரிங்டோனில் வைக்காதீங்க தயவு செய்து. உங்க எல்லார் காலையும் தொட்டுக்கு சாமி பாட்டை. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கக்குசுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கீங்க, அங்கிருந்து வெளியே சாமி பாட்டு கேட்டு அதுக்கெல்லாம் டாய்லெட்டுக்குள்ள போறதுக்கெல்லாம் சாமி பாட்டு தேவையா? பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல, அது ஏர்போர்ட்ல, சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல நம்ம தமிழ வருதேன், டாய்லெட் போய் யூரினல் போகணும் போனா உள்ள இருந்து சத்தம் வருது, நீ எல்லால் தெய்வம் இல்லைன்னு வருது. இது முறையா? இதெல்லாம் இது அவமானம் இல்லையா? கல்ச்சரே போச்சு இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால அங்கெல்லாம் டாய்லெட்டுக்குள்ள போறதுக்குலாம் ரிங்டோன்னு முக்காலா முக்காபலா அந்த மாதிரி பாட்டு வைங்க. அதாவது அது பொருத்தமா இருக்கு இல்லையா? அதுக்கு நிறைய பாட்டு இருக்கு இல்லைங்க. சாமி பாட்டை போய் வச்சுக்கிட்டு அது என்னது? அதுக்கு பேர் பக்தியா? அதுக்கு பேர் பக்தியா? கந்த சஷ்டி கவசத்தையா ரிங்டோனா வைக்கிறது? ஏங்க நான் ஒன்று சொல்றேன், உண்மையான பக்தி என்பது கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா கேட்கணும். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங் விளங்க மாட்டடா, விளக்கு பா. என்ன பாடி இருக்கு? என்ன பாடி இருக்கு? சஷ்டி கவசம் பாடி இருக்கு. சஷ்டி கவசம் பாடி முடிச்ச உடனே முத வாக்கியம் என்னது? விளங்க மாட்டேன். உன் குடும்பமும் விளங்காது, உன் குடும்பமும் விளங்காது. நீ யார சொல்றான்? இல்ல முருகனுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? இது எல்லாமே என்கிட்ட கேட்டா மனக்கோளாறு. புரியுதுங்களா? இந்த டாபிக் என்ன புரியுதுங்களா? இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய மனதை நாம பக்குவப்படுத்தி பண்படுத்தி வைக்கல. நம்ம ஒரு கார் வாங்கணும்னா அதை அவ்வளவு மெயின்டைன் பண்றான். ஒரு வீடு கட்டணும்னா அதை அவ்வளவு மெயின்டைன் பண்றான். சார் ரொம்ப பெருசா கட்டினா மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு தான் சார் அளவா கட்டியிருக்கேங்கிறான். அப்ப வீடை மெயின்டைன் பண்றான். சில பேர் 2-3 வீடு மெயின்டைன் பண்றான். லக்கி ஃபெலோஸ், தைரியக்காரங்க, திறமைக்காரங்க. நம்மள மாதிரி லூசு மாதிரி ஒரு பொண்டாட்டியோடய வாழ்றது வாழ்க்கையா? அதெல்லாம் லூசு பைய மாதிரி கேவலமா பாக்குறாங்க நம்மள பாக்குறவங்க. அவனை பார்க்கையில கம்பீரமா 3 வீடு மெயின்டைன் பண்றாங்க. வெரி குட். வீடு மெயின்டைன் பண்றான், வாகனத்தை மெயின்டைன் பண்றான். ஒரு 5 அறிவு ஜீவன் நாய், பெட் டாக்னு வச்சுக்கிட்டு அதை அப்படி மெயின்டைன் பண்றான். ஆனா இந்த மனசை மெயின்டைன் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த மனசை பராமரிக்கணும்ல. பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னு படிக்கிறான், மைண்ட் மேனேஜ்மெண்ட்னு படிக்கணும். இனிமேல் படிப்பு எப்படி கொடுக்கணும்னா, மனசை எப்படி பார்க்கிறது, மனசை எப்படி நல்லபடியா வச்சுக்கிறது, மனசை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது. இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அரவிந்தர் சொல்றார், ஞானி, man is a mental being. Man is a mental being. The mind is the leader of his body and his life அப்படிங்கிறார். இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு வாக்கியம். Man is a mental being. மனிதன் மனதால் வாழ்கிறவன். மனிதன் மனதால் வாழ்கிறவன். அவனுடைய உடம்புக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் தலைவனாக இருப்பது அவனுடைய மனம். The mind is the leader of his body and his life அப்படின்னு எழுதுறார். அப்ப இந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கணுமா இல்லையா? இன்னைக்கு மனசை அலக்களிக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா மனசை அலக்களிக்கிற விஷயங்கள், மனசை அலபாய வைக்கிற விஷயங்கள், மனசை கெடுக்கிற விஷயங்கள் தான் நம்ம சுத்தி சூழ இருக்குது. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப 2011 முடிகிற தருவாயில இந்தியாவில் 2 பெரிய நிகழ்ச்சிகள் நடந்தது. எது?
ஐஸ்வர்யா ராய்க்கு பெண் குழந்தை பிறந்தது. இல்ல, மனசுக்கு எவ்வளவு எதமான செய்தி. அதை எத்தனை செய்தித்தாள்ல போட்டான், அதை எத்தனை ட்விட்டர்ல எத்தனை பேர் அதை பத்தி பேசினா. பெட்டு அதான் சார், பெட்டு வேற. ஐஸ்வர்யா ராய்க்கு ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமான்னு பெட்டு கட்டுறாயா. மனசு நல்லபடியா இருக்கிறவன் எவனா இதை செய்வானா? இல்ல, மனசை நல்லபடியா வச்சிருக்க மன பண்பாடு உள்ளவன் எவனா இதை செய்வானா? ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமான்னு வருத்தப்பட வேண்டியவன் யாரு? யார் வருத்தப்படணும்? அபிஷேக் பச்சன் ஒருத்தன் தான் வருத்தப்படணும். நம்ம பேர்லாம் பெட்டு கட்டுறான். ஆம்பளை புள்ள தாண்டா பிறக்க, பொம்பளை புள்ள தாண்டா பிறக்கும். அது பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு உடனே அதுக்கு அவர் அமிதாப் பச்சன் நன்றி சொல்றாரு, அபிஷேக் பச்சன் நன்றி சொல்றாரு. எதுக்கு நன்றி சொல்றாரு? இல்லை, யோசிச்சு இருக்கு. நானே சில நேரம் எனக்கு ரொம்ப கடுப்பு வருது. இதுக்கு எதுக்கு நன்றி சொல்றாங்க? சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அது ஒரு பெரிய காரியம் நடந்ததா? இன்னொரு பெரிய காரியம் என்ன நடந்தா, 2012 தொடங்குற நேரத்தில் ஐஸ்வர்யா ராய் பொம்பளை புள்ள பெத்தாளா, ஐஸ்வர்யா புருஷன் இந்திய கலாச்சாரத்துக்காக ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டார். இந்திய பண்பாட்டை வளர்க்கறதுக்காக ஐஸ்வர்யா புருஷன் யாருன்னு தெரியலையா? பொது அறிவு இல்லாதவங்கள்ட்ட நான் எப்படி பேசுறது? இல்ல, எப்படி சொல்லுங்க, யாரு ஐஸ்வர்யா புருஷன்? யாரு நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்து பேசுவேன். யாரு? சுரேஷ், தனுஷ். குட். இந்தியாவோட எதிர்காலம் இருட்டா இருக்குன்னா நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. ஒரு பாட்டு போட்டிருக்கான் சார், அந்த பாட்டை கேட்டீங்களா டாக்டர்? உலகம் பூரா கேட்டுட்டாயா? எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள உலகம் பூரா பரப்பிட்டான் அந்த பாட்டை. உலகம் பூரா பரப்பிட்டான். என்ன பாட்டுடா, அதுல என்னடா அர்த்தம், அதனுடைய தேவை என்ன, அதனால் மொழிக்கு என்ன ஆக்கம், அதனால் பண்பாட்டுக்கு என்ன ஆக்கம், அதனால் மதத்துக்கு என்ன ஆக்கம், சமூகத்துக்கு என்ன ஆக்கம். ஒய் திஸ் கொலவேரி கொலவேரி கொலவேரிடி. கூத்து பாருங்களேன். மகாராஜபுரம் சந்தானம் கண்ணை மூடிக்கிட்டு உச்சஸ்தாயில சஞ்சரிப்பார் பாருங்க, அது மாதிரி கண்ணை மூடி பாடுறாயா. அத ஒரு சேனல்ல காமிச்சாங்க அந்த சீனை. இந்த பக்கம் தனுஷ் நிக்கிறார் மைக்கு முன்னாடி, அந்த பக்கம் அவரோட மனைவி ஐஸ்வர்யா, அவளுக்கு பக்கத்துல நம்முடைய உலக நாயகன் கமல் உலகத்துக்கு கொடுத்த கொடை சுருதி ஹாசன், அவரோட மக கலை பொக்கிஷங்கள் இல்லையா, அந்த பொண்ணு இருக்கு. அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்ட அவன் பேர் என்ன, அனிருத். அனிருத்னு ஒரு சின்ன பையன், அவன் தான் மியூசிக் போட்டிருக்கான். கண்ணை மூடிட்டு இருந்தாருங்க. இது கோலவேரி கோலவேரி. நான் கூட அதை பார்க்கையில் இந்தியாவில் இனி எந்த பிரச்சனையும் இருக்காதோ நம்ம பாடுறாயா. தமிழ் பாடல்கள்ல இதுவரைக்கும் தமிழைத்தான் கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் முதல்ல இங்கிலீஷை கொலை பண்ணிருக்கான். அதுல ஒரு ஒரு 4 வரி சொல்றேன் பாருங்க. நான் அதுவும் படிப்பேன், தேவாரம் திருவாசகம் படிப்பேன். இதுதான் இன்ட்ரெஸ்டா படிப்பேன், ஏன்னா அது விளங்க மாட்டேங்குது. எது ஏங்க விளங்குறத தானங்க படிக்க முடியும். தேவார திருவாசகம் விளங்கி தொலைய மாட்டேங்குது. நீங்க வாட்டில் திடீர் அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள்தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனகர்களை குடைவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்படின்னா சபையில் இருக்கிற ஆளுகள்லாம் விளங்கவா போகுது நாடு, யாருக்கு விளங்காது. அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறது சொல்றேன், அவ்வளவுதான். இது அப்படி இல்லை. கவனமா கேட்டா அதுல ஒரு 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 4 வரி பாருங்களேன். கையில கிளாஸ் ஒன்னு அதை திருத்துறான் மியூசிக் டைரக்டர்.
அது எப்படியா? கை கை கையின்னு தமிழ் சொல் வரக்கூடாதான். கையில கிளாஸ் அப்படின்னு அவன் பாடுறான். நோ மாமு ஹேண்ட்ல அப்படின்னு திருத்துறான். அப்ப ஹேண்ட்ல கிளாஸ், கிளாஸ்ல ஸ்காட்ச், எவ்வளவு தத்துவம் பாருங்க. ஹேண்ட்ல கிளாஸ், கிளாஸ்ல ஸ்காட்ச், ஐஸ் ஃபுல்லா டியர். என்ன அர்த்தம்? கண்ணுல கண்ணீரான், அதனாலதான் அவர் குடிக்கிறாராம். ஹேண்ட்ல கிளாஸ், கிளாஸ்ல ஸ்காட்ச், ஐஸ் ஃபுல்லா டியர், எம்டி லைஃப், கேர்ள் கம், லைஃப் ரிவர்ஸ் கியர். என்கிட்ட கேட்டா, எனக்கு சுடுறதுக்கு ஒரு உரிமை கொடுத்தீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், அதாவது சுட்டா கொலை குற்றம் ஆகாது ராமச்சந்திரா, சுடு அப்படின்னா சுட்டுருவேன். விளையாட்டு எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்குங்க. இதை நான் ஒரு நண்பன்ட்ட சொன்னேன். உடனே அவன் சுட்டா போலீஸ் பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லிடாமாப்ல, இப்ப அந்த பேருல எல்லாம் சுட்டுருவேன் அப்படின்னு. ஒண்ணு அவன் ஓய் திஸ் கொலவேரி கொலவேரி கொலவேரி, யார சுடுறது? எங்க சுத்தலாம் அங்கேயே வந்து நிக்கிறான். ஓய் திஸ் கொலவேரியில என்னையாது இது? இதை இந்த உலகத்தில் எல்லாரும் பாடுகிறார்கள் என்று சொன்னால், மனசை நல்லபடியாக வைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை சமூக சூழ்நிலை அல்ல, பிரபஞ்ச சூழ்நிலையே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதுதானே உண்மை. யூனிவர்சல் டிஸ்ட்ரக்ஷன். பிரபஞ்சமே ஒரு தவறான ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நாம் சிந்திக்கணும். எப்படி எப்படி யார் இந்த தலைப்பு எங்க இருந்து எடுக்கப்பட்டது? மனசை பார்த்துக்க நல்லபடிங்கிறது அது ஒரு சினிமா பாட்டு தான். ஞாபகம் இருக்கா? எந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? கண்ணதாசன் பாட்டு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. அன்னைக்கு எப்படி எழுதியிருக்கான் பாருங்க பாட்டு. உலகம் 1000 சொல்லட்டுமே, அது எப்படி நம்மளை ஊக்கப்படுத்துது பாருங்களேன். அந்த 4 வரி மனம் தளர்ந்து போகிற போதெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்துது. நம்ம சுத்தி இருக்கிறவன் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டானா நம்ம ஊக்கப்படுத்துது இந்த வரி. கண்ணதாசன் எழுதுறார், உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, நீ மனசை பார்த்துக்க நல்லபடி. உலகம் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுப்பா, நீ ஏன் அதையெல்லாம் இங்கிலீஷ்ல டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் அப்படிம்பாங்க. எனக்குலாம் ஏங்க, நம்ம மனசை காயப்படுத்தாம பேசக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல யோசிச்சு பாருங்க. ஏன் டாக்டர், இதுவரைக்கும் உங்களோடு உரையாடின பெயர்களில் எத்தனை பேர் உங்கள் மனதை காயப்படுத்தாமல் பேசியிருக்கார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்களாக தான் இருப்பாங்க. என்னம்மா, ரொம்ப குறைவான. நம்ம உறவுக்காரன், நம்ம நண்பன், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மனசை காயப்படுத்திடுவான். உலகம் 1000 சொல்லட்டு. இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். எனக்கு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இடம் கிடைச்சது மதுரை தியாகராஜா காலேஜில். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இடம் கிடைச்ச உடனே எங்க மாமா ஒருத்தர்கிட்ட போய், எங்க தாய் மாமா ஒருத்தர், அவர்கிட்ட போய், மாமா எனக்கு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு மாமா அப்படின்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போய் சொல்றேன். அவர் என்ன சொல்லணும்? அப்படியா மாப்பிள்ள, வெரி குட், கீப் இட் அப், நல்லா படி, அப்படித்தானே சொல்லணும். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை போய் நான் சொல்றேன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு மாமா. ஏன் அதை நான் சந்தோஷமா அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நான் பேசிக்கா பிஏ லிட்ரேச்சர் கிடையாது, நான் பேசிக்கா பிஎஸ்சி பிசிக்ஸ். அப்ப பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இடம் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ பிஏ லிட்ரேச்சர் படிச்ச பையங்களுக்கு போக மிச்ச சீட் இருந்தா தான் பிஎஸ்சி படிச்ச பையங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு போய் சொன்னா, அவன் நல்லா படிமாப்ல,
நல்லா படி, நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகு, என் பொண்ணை கட்டி கொடுக்க அப்படின்னு சொன்னா நான் படிக்க மாட்டேன், அது வேற விஷயம். என்ன வா, இவரே தாங்க முடியாது, இவர் பொண்ணு வேறையா? அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? என் அம்மா கூட பிறந்தவர், தாய்மாமன். தாய்மாமங்கிறது நம்ம பண்பாட்டில் மிக உயர்வான ஒரு உறவு, மிக உயர்வான ஒரு உறவு தாய்மாமன். அவர் என்ன சொன்னார்? எம்ஏ இங்கிலீஷ் படிக்க போறியா? கருப்பா இருக்கவனுக்கெல்லாம் இங்கிலீஷ் வரவா செய்யும்னாரு. அப்ப இங்கிலீஷ் படிக்கிறவன்லாம் வெள்ளக்காரனா தான் இருக்கணும்னு அவர் முடிவில் இருக்காரு. இந்த வாக்கியத்தை கேட்டவுடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சோப்பா இருக்கிறவங்க தான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கணும் அப்படின்னு அந்த ஐயா மாதிரி இருக்கவங்க தான் படிக்கணும். அந்த அவங்க தான் படிக்கணும். அந்த முதல் வரிசையில் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் படிக்கணும். நான் படிக்க முடியுமா? துறைன்னு கனவாவது காண முடியுமா? இல்ல, துறைன்னு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறதா கனவாவது? இப்படி ஒரு ஆள் நம்மள்ட்ட பேசுறாயா? இப்ப என்னை ஊக்கப்படுத்தின வரி எது தெரியுமா? ஊக்கப்படுத்தின வரி எது தெரியுமா? உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. எம்ஏ லிட்டரேச்சர் படிக்க முடியுமா முடியாதாங்கிறத என் தாய்மாமன் தீர்மானிக்க கூடாது. யார் தீர்மானிக்கணும்? நான் தான் தீர்மானிக்கணும். மனுஷன் என்ன வேணாலும் பேசுவாயா? இன்னைக்கு காலையில எங்க அபார்ட்மெண்ட்ல எதிர்த்தாப்புல, இப்ப அபார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துருச்சா, ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆனா அதுல ஒரு வசதி இருக்கு. A3 பொஞ்சாதி அடிக்க வந்தானா A4 ஓடி ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா வேகமா எட்டு வச்சா அடுத்த வீடு வந்துருது. சின்ன சின்னதா வராண்டா கப்புன்னு தாவுனா A4 ஓடிடலாம். ஓடனா அந்த வீட்டு ஆம்பளை நம்ம மேல வந்து முட்டுறான். ஏன்னா அங்க அடி விழுந்துகிட்டு இருக்கு. அது அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்னைக்கு புறப்பட்டு காலையில் 9 மணி கார் வந்துருச்சு. புறப்பட்டு என் வீட்டுக்காரிட்ட போயிட்டு வராமா அப்படின்னு கிளம்புறேன். எதிர்த்த வீட்டில் A4 இருக்கிறவர், என்ன ப்ரொஃபசர் மீட்டிங்கா அப்படின்னாரு. ஆமா, எந்த ஊரு? ஈரோடு. பார்த்து போங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப என் மனசு தைரியம் இல்லைன்னு வைங்க. மனுஷன் எதையோ பேசட்டுமே, மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்லபடி, மனசை பார்த்துக்க நல்லபடி. நான் கனதா இப்ப ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்து போங்கன்னா, என் வீட்டுக்காரு என்னங்க உள்ள வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போங்க. நான் சொன்னேன், தண்ணி குடிக்கிறதுனால இந்த ஆள் சொன்ன துஷ்ட வார்த்தையினுடைய இன்டென்சிட்டி, துஷ்ட வார்த்தையினுடைய அடர்த்தி குறைஞ்சிட போகுதா? என் மனசு கள்ளங்கப்படம் இல்லாம இருக்கு. என் மனசு ஒரு நல்ல கூட்டத்துக்கு போறோங்கிற நிறைவோட நான் புறப்படுறேன். நல்ல நண்பர்களை சந்திக்க போகிறேங்கிற ஒரு ஆசையோட புறப்படுறேன். எனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ தைரியமா இரு. அப்படிதானங்க புறப்படணும். அவன் நாக்கு நுனியில சனி நிக்குது, நான் என்ன பண்ண? அதுக்குன்னே சில பேர் சுத்திக்கிட்டே இருப்பான், பாத்திருக்கீங்களா? அதுக்குன்னே சில பேர் சுத்திக்கிட்டே அலைவான். என் மனசை கொல்றதுக்குன்னே மைண்ட் கில்லர்ஸ். அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? அவங்க பேர் என்ன? மைண்ட் கில்லர்ஸ். என் மனசை கொல்றதுக்குன்னே அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். என் மனசை கொல்றதுக்குன்னே அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். என் மனசை மட்டும் நான் தைரியமா வச்சுக்கலன்னு சொன்னா, என் வாழ்க்கையில 1 இன்ச்சு கூட என்னால முன்னால கால் வைக்க முடியாது. இப்ப பட்டிமன்ற நடுவரா உட்கார்ந்து இருக்கிறேன். டாஸ்மாக்லாம் இப்ப திறந்துட்டாங்களா? எந்த ஊருக்கு போனாலும் ரசிகர்கள்ல ஒரு 50 பேர் குடிச்சிட்டு வந்துடுறான். அதாவது அந்த பட்டிமன்றத்தை செழுமைப்படுத்துறதுக்காக குறைஞ்சது 50 பேர் சார். நான் நடுவர் அப்படி உட்கார்ந்துருக்கேன், முன்னுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேர எதிரில் வந்து ஒருத்தன் தாருங்க இப்படி நிக்கிறாங்க. எப்படிங்க பேச முடியும்? எப்படி பேச முடியும்? உடனே நான் அவரை பார்த்து, நானும் பண்பாட்டுக்காக இப்படி கும்பிட்டுட்டு போங்கிறேன். அவன் அங்க நின்னுக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணுவீங்க? இல்ல சார் பண்ணுவீங்க.
இறங்கி அவளோட போக வேண்டியது. ரொம்ப ஜாலியா கூப்பிடுறான் சார். ராரா வாடாங்கிறா. வா மாப்பிள்ள வா, வாடா வாடா வாடான்னு ஒரு பாட்டு போட்டிருக்காங்கல்ல, என் வீட்டு பக்கம் வாடா, என் வீட்டு பக்கம் வந்து வாசம் வாங்கி போடா அப்படின்ல வருது. அவன் வாசத்தை வாங்கிட்டு போகணுமா? என்ன பண்ணுவீங்க? அன்லெஸ் அதாவது நம்ம மனசு வந்து தைரியமாகவும் மனசு வந்து ஸ்டெடியாகவும் இல்லைன்னு சொன்னா, இந்த சூழ்நிலைக்கு பிறகு உங்களால பேச முடியுமா? பேச முடியுமா? அடுத்து இவர் போன பிறகு அடுத்த 10வது நிமிஷத்துல இன்னொருத்தர் வரமாட்டாருன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? வரலாம்ல. என் மேடையில் அமைப்பாளர்களே குடிச்சிட்டு வர்றாங்களே, பேச்சாளர்களே குடிச்சிட்டு வர்றாங்களே, பேச்சாளர்களே குடிச்சிட்டு மேடைக்கு வர்றாங்களே. இந்த அமைப்புக்குள்ளே நாம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. நல்லா புரியுதுங்களா? இப்ப அந்த வரிகளை எல்லாம் நினைச்சு பாருங்க. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி. உங்க மனசை மட்டும் ஸ்டெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா, சுத்தி நடக்கிற எந்த நிகழ்வுகளும் உங்களை நம்மை என்னை சேர்த்துக்கிடுவோம், நம்மை பாதிக்காது. அப்படின்னா தான் நம்ம மேல 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 போக முடியும். ஒரு என் மாப்பிள்ள ஸ்விஃப்ட் டிசையர்னு ஒரு கார் வாங்கினான். ஸ்விஃப்ட்ல டிசையர்னு ஒரு பிராண்டு. அதை வாங்கி கொண்டாந்து வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு, பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார். இவர் மாதிரி இல்லை, டாக்டர் ராஜவேல் நல்லவர். சில நேரம் அப்படி சொல்லையில தான் சந்தேகம் வரும். சொல்லாமல் போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. அவர் ஒரு டாக்டர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு. கரெக்டாக வாசலில் நின்னாரு. இவன் என் மாப்பிள்ள, டாக்டர் புது கார் வாங்கியிருக்கிறேன், ஸ்விஃப்ட் டிசையர் அப்படின்னா. வந்தாரு, வந்து அதை அப்படியே ஒரு சுத்தினாரு. சுத்திட்டு, இந்த பிராண்ட் அவ்வளவு நல்லா இல்லைன்னு சொன்னாங்களேன்ட்டார். ஒரே ஒரு வாக்கியம் தான். நான் என்ன சொல்றேன், உண்மையிலே அந்த பிராண்ட் மோசமான பிராண்டா இருந்தா கூட ஒரு மனித பண்பாளன் என்ன செய்யணும்? புதுசா காரை கொண்டாந்து நிறுத்தியிருக்கான், உன்கிட்ட கூப்பிட்டு காட்டுறான். அப்படியா, வெரி குட், பரவாயில்ல, வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருக்கிறீங்க, கடவுள் உங்களோட இருப்பார் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஸ்விஃப்ட் டிசைரா வாங்கினீங்க, வேற எத்தனை நல்ல கார் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இதை போய் வாங்கியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த காரை ஓட்டுற போதெல்லாம் இவனுக்கு என்ன மனசுக்குள்ள, என் மாப்பிள்ளை மனசுக்குள்ள என்ன ஓடுது? தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, 2வது தடவை தப்பான முடிவு எடுத்துட்டோமோ. புரியுதா? அது முதல் தடவை எதுங்கிறது 1970 நடந்தது. 2வது தடவை தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு ஒரு நாள் கூட அந்த கார்ல அவன் மகிழ்ச்சியா நிம்மதியா போகல. ஏன் போல? அந்த பக்கத்து வீட்டு டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன். பக்கத்து வீட்டு டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார்ல, ஸ்விஃப்ட் டிசைரா வாங்கின, இந்த பிராண்ட் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே, மைலேஜ் சரியா கொடுக்காதுன்னு சொன்னாங்களே, முன் சக்கரம் முன்னதானே ஓடுமாமே, அப்புறம் முன் சக்கரம் பின்னையா ஓடும்? நான் சொல்ல போதுங்களா? இந்த காதுல வாங்கி என்ன பண்ணணும்? இந்த காதுல விட்டுட்டு யூ கோ ஆன். அதானே அந்த மனசை நீங்க மனசை ஸ்டெடியா வச்சுக்கலன்னா ஈச் அண்ட் எவ்ரிதிங் வில் டிஸ்டர்ப் யூ. உங்களுடைய துன்பத்துக்கு, அருமை சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய துன்பத்துக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுடைய துன்பத்துக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருக்கலாம். அப்ப அந்த துன்பங்களை விலக்கிவிட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, நம் மனசை நாம நல்லபடியா வச்சுக்கிற ஒரே வழி அதுதான். ஒன் அண்ட் ஒன்லி வே. எங்க போனாலும் சரி, நம்ம சுத்திலும் நடக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு அமைப்புல ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சுங்கிறான். மார்கழி மாதம் மழை பெய்யுது மதுரையில. ஒரு பாட்டி சொல்றா, மார்கழி மழை பிணியப்பா, நோய்ப்பா அப்படிங்கிறா. மார்கழியில மழை பெய்யக்கூடாதியா?
மழை பெஞ்சதுன்னா ஒரே நோயா வருமியாங்கிறா. என்ன பண்ண முடியும்? பெய்கிற மழையை எப்படி நிறுத்துவீங்க? ஜீவோ போட்டு நிறுத்த முடியுமா? ஏங்க அது என்ன சமச்சீர் கல்வியா நம்ம இஷ்டத்துக்கு நிறுத்துறதுக்கு? அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க. அவர் 2 மாதம் பசங்க சின்ன குட்டி பயிலுவோ ஸ்கூல்ல ஆனந்த தாண்டவம். அப்படி உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க 45 பேர். மிஸ் உள்ள வந்த உடனே மிஸ் வெளியே போவாங்க. ஏன்னா அதுதான் அது என்ன சிலபஸ்ன்னு தெரியற வரைக்கும் அதுதான் பாடத்திட்டமே. இது வெளியே சுத்திட்டு போயிட்டு வர்றது, இதான் வெளியே சுத்திட்டு போயிட்டு. மழை எப்படி நிறுத்துவீங்க? மார்கழி மழை பெஞ்சா நோய்ங்கிற பாட்டி என்ன பண்ண முடியும்? நோய் வராதுங்கிற மனசை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே போகணும். நோய் வராது, நோய் வராது. ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதான் அந்த மனசை பார்த்துக்க நல்லபடிங்கிறதுக்கு அதான் சரியான வார்த்தை. ஆட்டோ சஜஷன் என்ன தெரியுமா? எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு எந்த நோயும் வராது, எனக்கு மரணம் வராது. மரணம் வரும், ஆனா மரணம் வந்துருமோங்கிற பயம் வராது. இந்த ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மரணம் வரும். மரணம் வராம எப்படி இருக்கும்? இன்னும் கூட உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப பேர் ஏன் மரணத்தை நினைச்சு பயப்படணும்? மரணம் என்பது நம் வாழ்வின் முடிவு என்று நினைக்கிறோம். மனசு சரியா இல்லாதவங்க, மனசை நல்லபடியா பார்த்துக்காதவங்க என்ன நினைக்கிறாங்க? மரணம் என்பது வாழ்வின் முடிவு என்று நினைக்கிறார்கள். மனசை நல்லபடியா பார்த்துக்கிறவங்க என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? மரணம் என்பது வாழ்வின் முடிவல்ல, வாழ்வின் நிறைவு என்று நினைக்கிறார்கள். மரணம் என்பது வாழ்வின் முடிவல்ல. இட் இஸ் நாட் an end, it is completion. அது முடிவு கிடையாது, நிறைவு. நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைகிற எல்லாமே மகிழ்ச்சி தானே. நிறைவாகிற எல்லாம், என் மனசு நிறைஞ்சிருக்குங்கிறீங்களா? என்ன அர்த்தம்? என் மனசு நிறைய வாழ்த்துறேன்பா சொல்றேன்ல. அப்ப நிறைவுன்னு நினைச்சு பாருங்க. அந்த தைரியம் யாருக்கு வரும்? மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது நிறைவுங்கிற அந்த நினைவு அல்லது அந்த சிந்தனை செழுமை யாருக்கு வரும்? மனசு தைரியமா வச்சுக்கவனுக்கு தானே வரும். நோய் வந்த உடனே செத்துட்டோன்னு நினைக்கிறான். சின்னதா தலைவலி வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் பிரெயின் கேன்சரா இருக்குமோன்னு நினைக்கிறேன் டாக்டருங்கிறான். அவனா சொல்லிடுறான். அப்போ டாக்டர் முடிவுக்கு வந்துடுறாரு, பேங்க் பாஸ்புக் கொண்டாந்துருக்கீங்களாங்கிறார். அவனே பிரெயின் கேன்சர்ன்ட்டான். அது ஒரு டோலப்பார் மாத்திரையில போய் தொலைஞ்சிரும். சும்மா ஏதோ ஒரு தலைவலி. இவனா போய் சம்மன் இல்லாம ஆஜராகி, டாக்டர் 2 நாளா தலைக்குள்ள குடையுது டாக்டர், பிரெயின் கேன்சரா இருக்குமோ டாக்டர்? அவர் உடனே பிரெயின் கேன்சரா தான் இருக்கும். அவன் கூட வந்த பொஞ்சாதி தான் சொல்றாரு, இருக்காது டாக்டர், என் புருஷனுக்கு எப்படி டாக்டர் பிரெயின் கேன்சர் வரும்? வராது டாக்டர். அவர் டாக்டர், நீங்க எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? 35 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேனே டாக்டர், எனக்கு தெரியாதா அவருக்கு பிரெயின் கேன்சர் வராது? எனக்கு தெரியாதா டாக்டர்? நோயை பார்த்தியா? ஒரு ஊருக்கு பேச போயிருந்தேன். ஒருத்தர் கேட்கிறாரு, ப்ரொஃபசர் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என்கிட்ட இது தேவையா? எனக்கு என்ன வயசா இருந்தா உனக்கு என்ன? ஒளிஞ்சு போயேன். நம்ம மேல அன்பு காட்டுறாராம். ப்ரொஃபசர் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 66. 66 முடிஞ்சிருச்சா? இல்ல நடக்குதா? அதுல கூட ஆங்கில யூசேஜுக்கும் தமிழ் யூசேஜுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. பாருங்க, ஐ ஆம் ரன்னிங் 66ங்கிறான். இங்கிலீஷ்ல சொல்றவன் ஐ ஆம் ரன்னிங் 66ங்கிறான். நம்மாளு 66 நடக்குதுங்கிறான். அவன் ஓடுதுங்கிறான், இவன் நடக்குதுங்கிறான். அதுல அந்த மனசு வித்தியாசம் பாருங்க. அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு வருஷம்ங்கிறது
எங்கேஜா இருந்தேன்னா, எங்கேஜ்டுனா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு பணியில ஈடுபட்டு கொண்டே இருந்தா ஒரு வருஷம்ங்கிறது இப்படிங்கிற நேரத்தில் ஓடி போயிடுங்கிறான். தமிழ என்ன நினைக்கிறான்? ஒரு வேலையும் எனக்கு இல்லையே, ஒரு வருஷம் எப்படி ஓடும்? ஓடாது. அதான் என்ன பண்ணுது? நடக்குது. 66 நடக்குது, 66 நடக்குது. அப்போ பிபி சுகர் ஏதாவது, அதாவது குழந்தை இருக்கான்னு கேட்கிற மாதிரி கேட்கிறான். பிபி சுகர் நான் சொன்னேன் இல்ல, பிபி சுகர்லாம் இல்ல. அது எப்படி இல்லாம இருக்கும்? எனக்கு இல்லைன்னு நான் சொல்றேன், அது எப்படி இல்லாம இருக்கும்னு நீ கேட்ட என்னடா அர்த்தம்? ப்ரொஃபசர் அப்படிலாம் இருக்காதுன்னு தைரியமா இருந்துடக்கூடாது. நல்ல டாக்டரா பார்த்து செக்அப் பண்ணுங்க, இருக்கும். எனக்கு பிபி சுகர் இருக்கணும்ங்கிறதுல அவனுக்கு அவ்வளவு ஆசை. என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே நாளைக்கு செக்அப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருவேளை இருக்குமோ, பிபி இருக்கும், பிபி இருக்குமோ இருக்குமோன்னு சில பேருக்கு பிபி ஏறிடும். பிபி இருக்குமோ, பிபி இருக்குமோ, பிபி இருக்குமோ, நல்லா யோசிச்சு பாருங்க. அத பிளட் பிரஷர், சுகர் கம்ப்ளைண்ட், அல்சர், இந்த மூணுமே மைண்ட் ரிலேட்டட் டிசீசஸ் இல்ல டாக்டர்? பிளட் பிரஷர், சுகர் கம்ப்ளைண்ட், அல்சர், இது மூணு பிசிக்கல் டெஃபிஷியன்சி இல்ல, மென்டல் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்ங்கிறது இன்னைக்கு எல்லார்ட்டையும் இருக்கு நோய். டிப்ரெஷன் அதுக்கு என்ன தமிழ் சொல்ல எப்படி சொல்லலாம்? மன அழுத்தம். அழுத்தம், எஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன். அமெரிக்கால வழக்கமா காரை நிறுத்துற இடத்துல இருந்து என்னைக்காவது ஒரு 10 அடி தள்ளி நிறுத்திட்டானா அவன் உடனே மெடிக்கல் செக்கப்புக்கு போவானா. உண்மை சார். அமெரிக்கால வழக்கமா ஒரு 2 வருஷமா ஒரு இடத்துல கார் பார்க் பண்றான்னு வைங்க, ஒரு நாள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு 10 அடி தள்ளி நிறுத்திட்டான்னு வைங்க, உடனே என்ன ஆயிடுவானா? ஐ எம் நாட் ஆல் ரைட். உடனே மெடிக்கல் செக்அப் போயிடுவானா. ட்ரீட்மெண்ட் முடியல, கார் அவன்கிட்ட இருக்காராம். அதை வித்து தானே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், கார் அவன்கிட்ட இருக்காராம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. காரை நிறுத்தினா டிப்ரெஷன். பொஞ்சாதி என்னங்க அப்படின்னு என்னைக்கா ஒரு நாள் கொஞ்சம் குரலை உயர்த்திட்டா மதிக்க மாட்டேங்கிறா. ஒன்னும் இல்ல, அவ எலிய பார்த்து பயந்து என்னங்கன்னு இருக்கா. ஒண்ணு டிப்ரெஷன். பள்ளிக்கூடத்துல டிப்ரெஷன், பஸ்ல டிப்ரெஷன், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல டிப்ரெஷன். என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஒரே வழி, இந்த மனசை ஸ்டடியா வச்சுக்கிறத. டிவி பார்க்குங்க சகோதரிகள்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு பெரியார் தான் சொன்னார், ஒரு வருஷத்துக்கு சினிமா கொட்டையெல்லாம் மூடுங்கடா, தமிழ்நாடு ஒழுங்காயிரும்னார். தமிழ்நாடு ஒழுங்காயிரும். நான் அதே மாதிரி இப்போ பெரியார் பாணியில சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு இந்த டிவியில உள்ள தொடர்களை எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா உடம்பு மனசு ரெண்டுமே நல்லாயிரும். உடம்பு மனசு ரெண்டுமே நல்லாயிரும். என்னையா தொடர்? நான் 2-3 தொடர் தொடர்ந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். தொடர் அப்படின்னா தொடர்ந்து பார்த்தா தானே தொடர். அது காரணம் என்னன்னா, ஒரு 6:30 மணிக்கு பஞ்சாதி டிவி 6:30 ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, 6:30 ஆரம்பிச்சு விளக்கு வைக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வேக வேகமாக போய் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்துடும். முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து உட்கார்ந்துட்டா அது ஓடிட்டே இருக்கும், என்னென்னமோ ஓடிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுறது? ஐ எம் ஏ ரிட்டையர்ட் பர்சன். நான் என்ன பண்ணுறது? அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அவள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். அதில் குறிப்பாக இந்த ராத்திரி ஒரு தொடர் வருது, அந்த துளசின்னு ஒரு பொண்ணு வருது. அது எந்த தொடருமா தெரியலையா? இனிமேல் இவங்களெல்லாம் முன்னிலைக்கு போடாதீங்க. இல்லை என்ன தொடருமா? தென்றல். ஆண்களுக்கு தெரியுது. குட் குட் குட், வெரி குட்.
கீப் இட் அப். வெரி குட். அது துளசிங்கிற கேரக்டர் அப்புறாணி பிள்ளையா இருக்குங்க. படிக்குது. ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க. அவ மாமியா, இப்ப மாமியா உயரமா இருந்தா, ரெண்டாவது மாமியா குள்ளமா இருக்கா. ஒரே பொண்ணுக்கு 2 மாமியாளான்னு பாக்குறீங்களா? மாத்திட்டாங்க. மாமியா கேரக்டரை மாத்தினா பரவாயில்லைங்க, புருஷன் கேரக்டரை மாத்திடுறாங்க. என்ன பண்றான், ஒரு தொடர், எங்க வீட்டுல ஒரு பாட்டி கிடக்கா, அவ ஒரு தொடரை குறிப்பா பார்த்துக்கிட்டே வருவா, விடாம பாப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். குப்புறப்படுத்து, நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்க முடியாது, குப்புறப்படுத்து பார்த்துட்டே இருப்பா. அது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 7 மாசமா ஒரு பொண்ணுக்கு புருஷனா ஒருத்தனை காமிச்சாங்க, ஒரு ஆக்டரை. அப்புறம் அந்த ஆக்டருக்கும் டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ ஏதோ தகராறு ஆகி போச்சு போல் இருக்கு. இல்லை அவன் கால் ஷீட் கொடுக்கலையோ என்ன அளவோ தெரியல. ஒன்று அந்த ஆக்டரை மாத்திட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு இன்னொரு ஆக்டரை போட்டாங்க. இவ இந்த பாட்டி தொடர்ந்து 7 மாசமா பார்த்துக்கிட்டு இருந்தவோ ஒரு 15 நாள் டைபாய்டு காய்ச்சல் விழுந்துட்டா. 15 நாள் டைபாய்டு காய்ச்சல் விழுந்துட்டு 15 நாள் கழிச்சு தலைக்கு தண்ணியை ஊத்திட்டு உட்கார்ந்துட்டா. உட்கார்ந்தா அந்த பொண்ணுகிட்ட இன்னொருத்தன் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்கிட்ட கேட்கிறா, ஏல ராமச்சந்திரா, இவ புருஷன் இவ இல்லையே. ஏன்னா 15 நாளைக்கு முன்னாடி வேற புருஷன், இவ புருஷன் இவ இல்லையே. நான் உடனே இப்பெல்லாம் இவதான் அவ புருஷன் அப்படி இல்லை, இப்பதான் இவதான், இப்பெல்லாம் இவன் தான் புருஷன். அப்ப அவன் ஆச்சி அவனை மாத்தியாச்சு ஆச்சி. நானாவது ஆக்டரை மாத்திட்டாங்கன்னு சொல்லணும். நானு அவனை மாத்திய புருஷனை இல்லாம மாத்துவாங்க, புருஷனை இல்லாம மாத்துவாங்க. அதுல மாமியாக்காரி அந்த அப்புறாணி புள்ள வாய்க்குள்ள கையை விட்டு கிளிக்காளையா. நான் ஒன்னு கேட்கிறேன், யாராவது ஒரு போஸ்ட் கார்டுலயாவது எழுதி போடுங்களேன், இது 2012 வர வேண்டிய கதை அமைப்பா இது? ஏங்க, இத்தனை சட்டத்திட்டங்கள் வந்த பிறகு, இத்தனை மகளிர் காவல் நிலையங்கள் வந்த பிறகு, மகளிருக்கு இத்தனை உரிமைகள் அறிவிச்ச பிறகு, ஒரு மாமியார் ஒரு ரோட்ல நின்று ஒரு மருமகளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு காட்சியை அமைச்சு காட்டுறானா, இது மருமகள்களை கேவலப்படுத்துறதுக்காக காட்டுறானா இல்ல மாமியார்களை ஊக்கப்படுத்துறதுக்காக காட்டுறானா? காட்டலாமா? இப்படி ஒரு காட்சியை காட்டலாமா சார்? 2012 காட்டலாமா? நீங்க 1800 1900 காட்டியிருக்கலாம். ஏன்னா அப்ப இந்த கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. காட்டலாமா? காட்டுறான். அதை உட்கார்ந்துட்டு நம்ம வீட்டு பொம்பளைய, ஐயோ பாவம் துளசி, பாவம் அப்புறாணி புள்ள, வாயில்லா பூச்சி வாய்க்குள்ள கைய விடுறாளே. வாயில்லா பூச்சின்னா அப்ப வாய்க்குள்ள எப்படி விட்டா? அது அந்த பேலோ ரொம்ப கரெக்டா செய்வான். படுத்து கிடப்பா, மாமியாக்காரியோ அன்னிக்காரியோ போய் அவ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி போகையில தொடரும்னு போட்டுருவாங்க. அதுவும் கரெக்டா வெள்ளிக்கிழமை போட்டுருவாங்க. சனி ஞாயிறு தூக்கம் கிடையாது. கழுத்தை நெரிச்சாளா நெரிக்கலையா, அவ இருக்காளா இல்லையா, செத்தாளா சாவலியா, அவ புருஷங்காரன் எம்மா ஒரு காப்பி சும்மா இருங்க, திங்கக்கிழமை பார்க்கலாம். இது யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் மாத்தணும். டிவி காரன் என்ன ஒரு கொடுமை பண்றான் என்ன தெரியுமா? நம்ம மனசை கெடுக்கிறதுக்கு டிவி காரன் ஒரு கொடுமை பண்றான். என்ன கொடுமை? சினிமா தான் வாழ்க்கைன்னு ஒரு தத்துவத்தை கொண்டு வர்றான். நீங்க பாத்தீங்களா? அதை கவனிச்சு பாருங்க, பெரியவங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கும் ஏற்கனவே போட்ட ஒரு கலை நிகழ்ச்சி ஸ்டார் நைட். அதுக்கு பேர் என்ன? ஸ்டார் நைட். எத்தனை மணி நேரம்? நேத்தைக்கு 3 மணி நேரம், இன்னைக்கு 3 மணி நேரம் சன் டிவியில ஓடிட்டு இருக்கு. என்னது? ஒண்ணும் கிடையாது. வெறும் சினிமாக்கார பொம்பளையெல்லாம் வந்து தங்கு முங்குன்னு ஆடுதுங்க. அதுக்கு மத்தியில இளையராஜாவும் பாரதி ராஜாவும் பேசிக்கிறாங்க, பாலச்சந்தரும் ரஜினிகாந்தும் பேசிக்கிறாங்க. அதாவது சினிமாவை விட்டா வாழ்க்கை கிடையாது,
சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு சினிமாவை மூளைக்குள்ள திணிக்கிறான். மூளைக்குள்ள திணிக்கிறான் டிவிக்காரன். ஒரு நல்ல நாள், பெரிய நாள், பொங்கல், தீபாவளியில நாங்க பேசுற பட்டிமன்றம் ஒரு மணி நேரம் போடுவாங்க. அந்த 1 மணி நேரத்தில் ஒரு ஆள் பேசின உடனே 10 நிமிடத்துக்கு விளம்பரம். அடுத்த ஆள் பேசுற போது முந்தின ஆள் என்ன பேசினான்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. அப்பதானே ஒரு சமூக சேவை. ஒருத்தர் பேசி முடிச்ச உடனே 10 நிமிடத்துக்கு விளம்பரத்தை போட்டா அவன் என்ன பேசினான்னு இவனுக்கு ஞாபகம் இருக்காது. சரி, சேனலை மாத்தி அடுத்ததுல என்ன நடக்குதுன்னு பார்த்தா யூனிஃபார்மா எல்லா சேனல்லையும் விளம்பரமே ஓடுது. எவ்வளவு டெக்னிக் பாருங்க. ஏன் பட்டிமன்றத்தை பார்க்கறதா இருந்தா ஏன் பட்டிமன்றம் மட்டும்தான் நீ பார்க்கணும், வேற எதுவும் பார்க்கப்படாது. இங்க விளம்பரம் நடக்கையில் அங்க பட்டிமன்றம் நடந்தா விளம்பரம் ஓடாதுல்ல. எல்லாத்திலையும் விளம்பரம். எல்லா சினிமாக்காரன்ட்ட தான் பேட்டி, அது நடிகைகள்கிட்ட தான் பேட்டி. அதுக உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு நடிகர் ராஜப்பிரியனோட காதல்னு சொல்றாங்களே அப்படின்னு, ஓ மை காட். அவங்க இதுக்கு எதுக்கு கடவுளை கூப்பிட்ட? ராஜப்பிரியனுக்கும் உனக்கும் காதலா இல்லையா? அதைத்தானே கேட்டாங்க. அதை கேட்டா ஓ மை காட், ஆக்சுவலி மறுபடியும் சொல்றேன், சுட்டா போலீஸ் பிடிக்காது. உண்மையா சொல்றேன், சுட்டே விடுவேன். என்ன ஆக்சுவலி? இந்த ஆக்சுவலி நானும் ராஜப்பிரியனும் ஃப்ரம் சைல்ட்ஹுட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. நைட் 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் நாங்கள் ஒன்றா சுற்றுவோம், பார்ட்டிக்கெலாம் போவோம், நாங்கள் ஹக் பண்ணிக்குவோம். சம்டைம்ஸ் பர்த்டேக்கு எனக்கு அவர் கிஸ்லாம் கொடுப்பார். பட் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சுடலாமா கூடாதா சார்? இத ஒரு பேட்டின்னு வெக்கங்கட்டதனமா போடுறான் சார். வெக்கங்கட்டதனமா போடுறான். மானங்கட்டதனமா நம்ம ஆட்களும் உட்கார்ந்து பாக்குறோம் சார். அத இல்ல அவனை மட்டும் குத்தம் சொல்லக்கூடாதுல்ல. பார்த்தா தானே காட்டுவான், பார்த்தா தானே காட்டுவான். போகி அன்னைக்கு எல்லா பழைய பொருளையும் கொண்டு போய் தீய வச்சு கொளுத்துறோம்ல, அது மாதிரி எல்லாரும் டிவி பெட்டியை தூக்கி கொண்டு போய் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு முன்னாடி போட்டு உடைங்கிறேன். உடைச்சா சரியா வந்துருமா? நான் ஏன் டிவி பெட்டியை உடைக்க மாட்டேன். நீங்க அதுக்காக நீ உடைப்பியான்னு கேட்க கூடாது. ஏன் நான் உடைக்க மாட்டேன்னா, இன்னும் வாங்கின லோன் கட்டி முடிக்கல. ஏன்னா கடனுக்கு வாங்கினதை நான் உடைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை இல்லைங்க. கடனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உடைப்பேன். இது ஒரு பேட்டின்னு காட்டுறான் சார். ஆக்சுவலி தமிழ் பேட்டி தமிழ்ல பேசி தொலையேன். எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இப்ப டாப்ஸின்னு ஒரு நடிகை இருக்கா, காஜல் அகர்வால்னு ஒருத்தி இருக்கா, ஹன்சிகா மோத்வானின்னு ஒருத்தி இருக்கா. என்ன அருமையான பெயர்கள். எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ். எல்லாம் காஜல் அகர்வால், ஹன்சிகா மோத்வானி, இதெல்லாம் நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ். அதுக்கு இந்த ஆக்சுவலி புக்சுவலின்னா பரவாயில்ல. திரிஷாவுக்கும் சினேகாவுக்கும் என்ன கொள்ள? ரெண்டு தமிழ்நாட்டு பிள்ளைய. தமிழ்நாட்டு பிள்ளையம்மா ரெண்டும். சுத்தமா தமிழ்ல பேசி தொலைய. நாசமத்து போற நாய்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுங்கிறத நான் உணர்ந்து சொல்றேன். இல்ல என்னது தமிழ் பொண்ணு தமிழ் பேட்டி. ஆக்சுவலி வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், அதாவது வாட் ஐ வுட் சேன்னு சொல்லிட்டே இல்லை, அப்புறம் நான் என்ன சொல்றேன் அது என்னது? அதாவது உண்மையாக சொல்லுகிறேன், இந்த தேசத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இளமையை கரையான் புத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சினிமாவும் டிவியும். அரிச்சு போறாங்க, அரிச்சு போறோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுத்தா கேட்க மாட்டான், அது வேற விஷயம். நம்ம இளைஞர்கள்ட்ட போய் அட்வைஸ் பண்ண முடியுமா? தம்பிங்களா, மனசு நல்லபடியாக வச்சுக்கணும், நான் சொல்ற புரியுதா? புரியுதா? புரியுது.
நீங்க கிழக்க இருந்து வந்தா நாங்க மேற்க ஓடிடணுங்கிறது புரியுது அதானே. ஏன்னா அறுக்கிற யூஸ்லெஸ். கல்வி கூடங்களே அருமை பெரியோர்களே மனசுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய, மனசை பண்படுத்த, விவேகானந்த சுவாமி சொன்ன மாதிரி மேன் மேக்கிங் எஜுகேஷன் அது இல்லை. இல்லை இப்போ கல்வி கூடங்கள் எப்படி ஆகி போச்சு? அவரு சம்பளத்துக்கு வர்றாரு வாத்தியாரு, அவன் ஃபீஸ் கட்டிட்டு வர்றான். இவர் சம்பளத்துக்கு போறாரு, அவன் ஃபீஸ் கட்டிட்டு வர்றான். அவர் கடகடன்னு பாடம் போர்ஷன் முடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு நோக்கம். போர்ஷன் முடிக்கிறது மட்டும்தான் நோக்கம். மேனேஜ்மெண்டோட நோக்கம் என்ன தெரியுமா? ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றது தான். ஒரு கல்விக்கூடத்தினுடைய வெற்றி எதிலே இருக்கிறது? பெர்சன்டேஜ் இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா? கேள்வி புரியுறதா? இந்த கல்விக்கூடத்திலிருந்து எத்தனை பெர்சனாலிட்டி புறப்பட்டு வந்தான்னு பார்த்தாதான் அது நல்ல கல்விக்கூடம். இந்த கல்விக்கூடம் எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா அது மெக்கானிக்கல் எஜுகேஷன். நம்ம விளம்பரப்படுத்துறதெல்லாம் 100% தேர்ச்சி. சினிமாவுக்கு வைக்கிற மாதிரி இப்ப கல்விக்கூடங்களுக்கு பிளக்ஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லா ஊர்லயும் கல்விக்கூடங்களுக்கு பிளக்ஸ். சோனா கானா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 100+2 தேர்வில் 100% தேர்ச்சி. அருமையான கட்டடங்கள், அழகான ஆசிரியைகள். ஏன்னா நீங்க பாடல் நடத்த போறீங்களா இல்ல வேற எல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ல கூட விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சுட்டா. எஜுகேஷன் இஸ் ஒன்லி ரிசல்ட் ஓரியன்டட். எஜுகேஷன் இஸ் ஒன்லி ரிசல்ட் ஓரியன்டட். என்ன தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிறார்களே ஒழிய மனித விகிதம் பார்ப்பதில்லை. எது உண்மையான கல்விங்கிறது எது தெரியுமா? மனித விகிதம் அதிகரிக்க வேணும். மனித விகிதத்தை அதிகரிக்காமல் மதிப்பெண் விகிதத்தை அதிகரிப்பதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு பூரா மதிப்பெண் தான். மார்க் என்ன, மார்க் என்ன, மார்க் என்ன, கட் ஆஃப் மார்க் வரணும், அங்க கிடைக்கணும், இங்க கிடைக்கணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதெல்லாம் ஓகே ஆகணும். கல்விங்கிறது சிலபஸ் சிலபஸ் சிலபஸ். இந்த சமச்சீர் கல்வி சொன்னேன், அதே நீங்க கல்வியாளர்கள்ட்ட கேளுங்க, ஒரே சிலபஸ் மட்டும் வச்சுட்டா அது சமச்சீர் கல்வியான்னு கேட்டான். எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், அது சமச்சீர் கல்வியா? ஆசிரிய மாணவ விகிதத்தை பார்க்க வேணாமா? கல்விக்கூடத்தில் இருக்கிற வசதிகளை பார்க்க வேணாமா? எங்க அரசு மேல்நிலை பள்ளியில இருக்கிற வசதியை விட தனியார் மேல்நிலை பள்ளியில அவ்வளவு வசதி இருக்கு சார். அரசு மேல்நிலை பள்ளியில ஒண்ணுமே இல்ல சார். லேபே இல்ல, டெஸ்ட் டியூப் இல்ல, சால்ட் இல்ல, ஆசிட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா கெமிஸ்ட்ரி பாடம் இருக்கு. சால்ட் இல்ல, ஆசிட் இல்ல, ஆனா கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல இருக்கு, நடத்துறாங்க. அதே சமயத்தில் இங்க போனீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் அவ்வளவு பிரமாதமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? அரசு பள்ளியிலையும் தனியார் பள்ளியிலையும் ஒரே சிலபஸை வச்சுட்டா அதுக்கு பேரு சமச்சீர் கல்வின்னு சொல்றோம். அது சமச்சீர் கல்வியா? இது எப்படி மனசை சரியா ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவி செய்யுங்கிறதா என்னோட கேள்வி. இது மனசை ஒழுங்குபடுத்தணும்ல. கல்விங்கிறது மனசை ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா? அறிவை மட்டும், இந்த மூளையை மட்டும் கவனிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறோமே ஒழிய இந்த மனசை எப்படி கவனிச்சுக்கிறதுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். வீட்டில் சொல்லி கொடுக்கிறோமா? கல்விக்கூடத்தில் சொல்லி கொடுக்கிறோமா? எங்கேயாவது சொல்லி கொடுக்கிறோமா? நான் போனா சிலபஸ் முடிக்கணும். எங்க பிரின்சிபலே அதானே கேட்கிறாரு, சிலபஸ் முடிச்சிட்டீங்களா சார்? முடிச்சிட்டேன் சார். இல்லையே, ஒரு 500 பாட்டு நடத்த வேண்டியிருக்காமே, அதெல்லாம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் சார். 500 பாட்டு எப்படிடா 1 மணி நேரத்தில் முடிப்பேன்? அதெல்லாம் முடிச்சிடலாம் சார். ஐ எம் ஏ வெரி எஃபிஷியன்ட் டீச்சர். 500 பாட்டு எப்படிங்க நடத்த முடியும்? ஒரு 1 ஹவர்ல நடத்திடலாங்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு 2 செய்தி சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் இது. இந்த அடி பம்புன்னு சொல்லுவாங்கல்ல, போர் பம்ப், அடிச்சு தண்ணி எடுப்போம் இல்லையா முன்னாடிலாம். இப்பெல்லாம் கம்ப்ரஷர் அது இதுன்னு வந்துருச்சு. முன்னாடி நாங்களாம் சின்ன பையனா இருக்கையில வாளி எடுத்துட்டு போய் இல்ல குடத்தை எடுத்துட்டு போய் பம்ப் வச்சு தொங்கி தொங்கி அடிப்பேன். நான்லாம் சின்ன பையனா இருக்கையில ஞாபகம் இருக்கு. தங்குன்னு அடிப்போம். அந்த போர் பம்ப் இங்க இருக்க பெரியவங்களுக்கு நினைவு இருக்கும். அதுல ஏர் வாங்கிக்கிடுச்சுன்னு வைங்க, காத்து உள் வாங்கிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தண்ணி வராது, புஷன் சவுண்டு தான் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
ஒரு சொம்பு தண்ணிய அந்த மேல இருக்க கேப் வழியா உள்ள விடுவாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு சொம்பு தண்ணியை அது வழியா விடுவாங்க. அப்படி விட்டுட்டு பம்ப் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? அந்த ஏர் விட்டுட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க. ஒரு சொம்பு தண்ணியை விட்டோம்னா 5 பக்கெட் தண்ணி கிடைக்கும். உள்ள போனது ஒரு சொம்பு தண்ணி, நமக்கு கிடைச்சது 5 பக்கெட் தண்ணி. இது அப்படியே எஜுகேஷனோட கம்பேர் பண்ணுங்க. அந்த ஒரு சொம்பு தண்ணி மாதிரி சிலபஸ் இருக்கணும். கிடைக்கிற அறிவு 5 பக்கெட் தண்ணியா இருக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு என்ன சிலபஸ்? 5 பக்கெட் ஊத்துறாங்க உள்ள, ஒரு சொம்பு தண்ணி வருது. கம்ப்ளீட்டா மாறி போச்சு பாத்தீங்களா? 5 பக்கெட் தண்ணியை உள்ள ஊத்தணும்னா எவ்வளவு தண்ணி கிடைக்குது? ஒரு சொம்பு கிடைக்குது. இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்களா இருந்தா வெறும் காத்து தான் வருது. 5 பக்கெட் தள்ளி ஊத்துல பிறகு அது எஜுகேஷனே கிடையாதுங்க. அது வெறும் பிரெயின் ஓரியன்டட். நான் என்ன சொல்றேன்? எஜுகேஷன் ஷுட் பி மைண்ட் ஓரியன்டட். மனசை பண்படுத்துவதாக, மனசை செழுமைப்படுத்துவதாக, மனசை நல்லபடியாக பார்ப்பதற்கு வழி சொல்லி கொடுப்பதாக கல்வி அமைய வேணும். அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, நான் இதுவரைக்கும் சொன்ன அந்த தீமைகள் எல்லாம் நாம ஒழிக்க வேணாம், அதாவே ஒழிஞ்சு போயிடும். இப்ப நான் இதுவரைக்கும் நிறைய தீமைகள் சொன்ன பாருங்க, சமூக தீமைகள், அது பூரா அதாவே ஒழிஞ்சு போயிடும். அதனால அதை ஒரு நிறைவு பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு எல்லாரும் அறிவை பத்தியே யோசிக்கிறாங்க, மனசை பத்தி யோசிக்கிறதே இல்லை. எல்லாரும் அறிவை பத்தி தான் யோசிக்கிறாங்க. நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், இதுதான் இப்ப எல்லாருக்கும் நோக்கம். நீங்க யார கெடுத்தாலும் சரி, சமுதாயம் எப்படி குட்டிச்சோரா போனாலும் சரி, என் கையில பணம் வரணும். அந்த பணம் எப்படி நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல்னார் திருவள்ளுவர். நல்லதே செய்தாலும் தப்பான வழியில வந்த பணத்தை அன்னைக்கே தூக்கி தூர எரிங்கிறார். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை, நல்ல வழியில வராத பணமா இருந்தா அதன் மூலமா நல்லது நடந்தா கூட அந்த பணத்தை கையில தொடாத. யாரு கேப்பா? திருவள்ளுவர் சொன்னா கேட்டுருவோமா? நீ ஒன்னும் பேசாதன்னு சொல்லித்தானே கன்னியாகுமரியில கொண்டு நிறுத்திட்டோம். ஏன் பேசாம நிக்கணும்? என்ன? ஓகே, டோன்ட் ஓபன் யுவர் மவுத். அமைதியா நிக்கணும். சுனாமி வந்தாலும் கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, அவர் விழல, சுனாமில திருவள்ளுவர் விழல, நின்னார்ல. திருக்குறள் தான் விழுந்து போச்சு, திருவள்ளுவர் விழல. அவர் அப்படி சொன்னாரு. நமக்கு நீங்க துட்டு 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 அந்த துட்டை சம்பாதிக்கிறதுக்கு அறிவை பொருட்க, அந்த அறிவு 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 இந்த அறிவை வச்சு என்ன பண்ணணும்? பணம் 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 பணம், மனம் 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 மனம்னு ஓடணும். நம்ம எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? பணம் 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 பணம். என் வீட்டுக்காரி முந்தா நாள் கேட்டாலே, வீட்டுக்காரினா ஒய்ஃபு, மனைவி. நான் வாடகைக்கு வீட்டு கொடுத்தவளும் வீட்டுக்காரி தான். அவன் மனைவி கேட்டா, உங்களுக்கு என்னங்க பென்ஷன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நீங்க எவ்வளவு பென்ஷன் வாங்குறீங்கன்னா, நான் 33,000 ரூபா வாங்குறேம்மா அப்படின்னு. லாஸ்டா நீங்க கடைசியா வாங்கின சம்பளம் எவ்வளவுங்கன்னா, 27,000ன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு. பாடம் நடத்தினா 27,000, பாடம் நடத்தாட்டா 33,000மா? அப்ப நீங்க முதல்ல இருந்தே வேலைக்கு போகாம இருந்திருக்கலாமே. நீங்க முதல்ல இருந்தே வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம். அவள்கிட்ட என்னத்தை விளக்கம் சொல்ல? ஏமா நான் வேலைக்கு போனதுனாலதாம்மா இந்த இது ஓய்வு ஊதியம்மா அப்படின்னு சொன்னா அவளுக்கு விளங்காது. ஏன்னா அவ மனசுக்குள்ள வேற, நம்மளை பத்தி வேற ஒரு இமேஜ்ல இருக்கா. 66 வயசுலயும் மனுஷன் நாயா ஓடி 4 காசு சம்பாதிக்கிறார். யாரு? நம்மளை பத்தி ஒரு இமேஜ் வச்சிருக்கா. அதையே கெடுப்பானே. பணம் பணம் பணம். ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். இந்த அறிவை மையப்படுத்துவதற்கு பதிலாக, நான் இங்க பாருங்க, அறிவை புறக்கணிக்க சொல்லவில்லை, தயவுசெய்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க.
அறிவை புறக்கணிக்க சொல்லவில்லை. அறிவை மையப்படுத்துவதற்கு பதிலாக மனசை மையப்படுத்தினால், இதுதான் பாயிண்ட், மெசேஜ். ஏன்னா ஒரு மெசேஜ் சொல்லணும்ல. அறிவை மையப்படுத்துறதுக்கு பதிலாக அறிவை தான் மையப்படுத்துறோம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். ஒரு எங்க பக்கத்து வீட்டில், நான் சிவகாசியில் வேலை பார்த்த போது பக்கத்து வீட்டில் ஒரு பொமரேனியன் டாக், பொமரேனியன் நாக்குட்டி, பொமரேனியன் பிரீடு தெரியும் இல்லையா, நல்லா புஷ் புஷ்னு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அது ரொம்ப அழகு. அது வளர்த்தாங்க. அந்த நாய் என்ன பண்ணு தெரியுமா, நான் காலேஜுக்கு போற, என்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்தது, விஜய் சூப்பர். அப்ப என்கிட்ட இருந்த ஸ்கூட்டர், அந்த விஜய் சூப்பர் எடுத்து வெளியே வச்ச உடனே அந்த நாய் அவங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துக்கிடும். உட்கார்ந்துக்கிட்டு இப்படி என்னை பாவமா பார்க்கும். எது? நாய். இந்த பார்த்துட்டு அப்படிங்க. ரொம்ப நாளாக இப்படி செஞ்சுட்டே இருந்தது, எனக்கு விளங்கலை. நான் எனக்கு எதுவும் விளங்கலைன்னா என் ஒய்ஃப்கிட்ட தான் கேட்பேன். அப்பதான் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாதுல அவளுக்கு தெரியும். ஏமா இல்லை, இந்த நாய் நான் எப்போ காலேஜுக்கு கிளம்புனாலும் வாசலில் உட்காந்து இப்படி முணங்குதேம்மா, ஏன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, அது என்ன சொல்லுதுன்னா, நான் 5 அறிவு ஜீவன் நாய், எனக்கு இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வருது, நீ 6 அறிவு நாய் சாப்பாட்டுக்கு நாயா அலையிற. இது அந்த நாய் எனக்கு மெசேஜ் சொல்லுதான் அப்படின்னு அவர் சொன்னான். தேங்க்யூமா, என்னுடைய அறிவை கொளுத்தி நாய் அப்படின்னு கும்பிட்டு போயிட்டேன். இதுல செய்தி அது இல்லை. அந்த நாயை அந்த வளர்த்தவங்க 4 பேர், அதாவது அவங்க வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, 4 பேர். 4 பேரும் வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூருக்கு 3 நாள் கிளம்பிட்டாங்க. கிளம்பையில் இந்த நாயை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. போகிற போது அவங்க அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, 3 நாள் தானே நம்ம வர்றதுக்குள்ளே இதுக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கு ஹை கிளாஸ் பிஸ்கட், காஸ்ட்லி பிஸ்கட் வாங்கி போட்டாங்க. அது என்ன, பெடிகிரியா, நல்ல உணவு, நாய் உணவு, பெடிகிரி. பெடிகிரி, ஆமாம். அது பேசாமல் மனுஷங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் பாதி பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அதில் 25 ரூபா இருந்தால் போதும், 32 ரூபா இருந்தால் போதும், அவன் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான். 25 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 25 ரூபா 32 ரூபா சம்பாதிக்க முடிஞ்சா, செலவழிக்க முடிஞ்சா அவன் வறுமை கோட்டுக்கு மேல அப்படின்னு ஒரு திட்ட கமிஷன் அதிகாரி மண்டோக் அலுவாலியா. இதை யாராவது ஒரு ஏழை பெண்ணு கேட்டானா அழுவாளா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மண்டோக் அலுவாலியா சொன்னாரு 32 ரூபா இருந்தா போதும்னு. அப்படின்னா அழுவாளா இல்லையா? அழுவா. அவன் 32 ரூபா இருந்தா வறுமை கோட்டுக்கு மேல இருக்கா. இவன் பெடிகிரிக்கே ஒரு மாசத்துக்கு 6000 10,000 செலவழிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு ஆளு. பெடிகிரியை வாங்கி போட்டு பிஸ்கட் வாங்கி போட்டு நல்லா பால் காய்ச்சி வச்சுட்டு தாகம் எடுத்தா குடிக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. 4 பேரும் திருச்செந்தூர் முருகனை டிஸ்டர்ப் பண்ண கிளம்பிட்டான். இல்லைங்களா? அவர் ஏங்க அமைதியா இருக்காருன்னு அவர்கிட்ட கிளம்பிட்டாங்க. அங்க போயாச்சு. இது படுத்து கிடக்கிற நாய், படுத்த வீடு பக்கத்து, அது ஒரு 3 மணி நேரம் பொறுத்து அது ஒரு அனுமானம் பண்ணியிருக்கு. இவங்க ஷாப்பிங் போனா 2 மணி நேரத்தில் வந்துருவாங்க, சினிமாவுக்கு போனா 3-4 மணி நேரத்தில் வந்துருவாங்க, கோயிலுக்கு போனா அரை மணி நேரத்தில் வந்துருவாங்க. ஷாப்பிங் போனா 2 மணி நேரம், சினிமா போனா 4 மணி நேரம், கோயிலுக்கு போனா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாங்க. இப்போ ஒரு நாள் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு, இன்னும் வரலையே. ஒரு நாள் ராத்திரி பொறுத்த நாய் அடுத்த நாள் ராத்திரி வரைக்கும் காத்திருந்துட்டு இவங்க வரலன்னு உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு. நாய் அழும், பார்த்திருக்கீங்களா? நாய் அழுவுது. அவன் ராத்திரி அழுவுது. ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு என் ஒய்ஃப் என்னை உசுப்பி, ஏங்க எதுவும் கெட்ட கனவு கண்டீங்களாங்கிற. அதாவது நான் தான் சவுண்டு கொடுத்தேன் நினைச்சுக்கிட்டு, நான் தான் நினைச்சுக்கிட்டு
ஏன்னா நான் அவளுக்கு நாயகன் தானே, அவளுடைய நாயகன் நான், அதனால நாய் சத்தம் கொடுக்குறானோ அப்படின்னு நினைச்சிட்டு, ஏங்க ஏங்க எதுவும் சத்தம் கொடுத்தீங்களா, கெட்ட கணம் இல்லையே, இல்லை ஊன்னு ஊழையிட்டீங்களே. அப்புறம் நான் எந்திரிச்சு என்னை ஸ்டடி பண்ணிக்கிட்டு என் மனசை நல்லபடியாக வச்சுக்கிட்டு சுற்றி பார்த்தா பக்கத்து வீட்டிலேருந்து வருது. அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன், பக்கத்து வீட்டு நாய் அழுதுமா, ஏன் அப்படின்னா, தெரியலையம்மா, அந்த அண்ணாச்சி போகையில் பால் பிஸ்கட்லாம் வச்சுட்டு தான் போகிறேன்னு சொன்னார், அப்புறம் ஏன் அழுவுதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்பவும் அவ தான் அறிவுபூர்வமாக எனக்கு ஒரு பதில் சொன்னான். சே, ஒத்த நாயை வீட்டில் போட்டுட்டு 4 நாயும் போயிருச்சு. ஒத்த நாயை வீட்டில் போட்டுட்டு 4 நாயும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம். இதான் இந்த பேச்சினோட நிறைவு. அறிவு முக்கியமல்ல, மனசு தான் முக்கியங்கிறதுக்கு. அந்த நாய்க்கு பசிச்சா பிஸ்கட்டும் தவிச்சா பாலும் இருந்தா போதும்னு 6 அறிவுள்ள மனிதன் தீர்மானித்தான். ஆனால் 5 அறிவுள்ள அந்த ஜீவன் எனக்கு அந்த பிஸ்கட்டும் பாலும் வேண்டாம், உங்களுடைய அருகாமையும் அரவணைப்பும் அன்பும் தான் எனக்கு வேண்டும் என்று அழுது. 6 அறிவுள்ள மனிதனுக்கு 6ம் அறிவாக இருக்கிறது. 5 அறிவுள்ள ஜீவனுக்கு ஒரு பக்கம் மனசு கிடந்து ஏங்குகிறது என்று சொன்னால், அறிவை மையப்படுத்தாமல் மனசை மையப்படுத்துகிற வாழ்க்கையில் துயரங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதுதான் நகைச்சுவை மன்றத்தினுடைய லோகோல எழுதியிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், வாய் விட்டு சிரிக்க வேண்டும் என்றாலே மனசு சௌக்கியமாக இருந்தால்தான் வாய் விட்டு சிரிக்க முடியும். மனசு சௌக்கியமா இல்லைன்னு வைங்க, நீங்க ஒரு மனசு அழுதுகிட்டு இருந்ததுன்னு வைங்க, மனசுக்குள்ள துயரம் இருந்ததுன்னு, மனசுக்குள்ள சுமை இருந்ததுன்னு வைங்க, ஜோக் அடிச்சா சிரிப்பு வருமா? நீங்க மனசு துயரத்தில் இருக்கின்ற போய் ஒரு ஜோக் அடிச்சு பாருங்க, ஏ நானே சாக மாட்டாம கிடங்க, ஜோக் அடிச்சு போடா செத்து போடா. மனசு சிரிக்க வேண்டும், இதான் நிறைவு. வாயால் சிரிக்காதீர்கள் பெரியோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, மனசால் சிரியுங்கள், மகத்துவமும் மகிழ்ச்சியும் நிலை பெறும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.